இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. பயங்கரமான ரோடாங்க இது. இங்க வந்து யானை இருக்காங்க. ஏங்க ஏங்க அங்க பாருங்க, மரத்தெல்லாம் உடச்சு போட்டு போயிருக்குது. அச்சங்கோயிலிருந்து யானைகள் வாழ்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள 3 செக் போஸ்ட்டுகளை நம்ம வந்து கடந்து புனலூர் போவோங்க. ஒட்டுமொத்த கேரளாவையும் 20,000 பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம கேரளாவோட தெற்கு பகுதியான திருவனந்தபுரத்தில் தொடங்கி இப்போ நம்ம கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அச்சங்கோயில் வரைக்கும் வந்திருக்கோம். அச்சன் கோயிலுக்கு எப்படி வரணும், நம்ம எப்படி வந்தோம், அதை பற்றிய காணொலியை டீட்டெயிலாக நம்ம போட்டிருப்போம். கண்டிப்பாக பார்க்காதவங்க எபிசோட் 14 போய் பாருங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம அச்சங்கோயிலில் இருக்கோம். நேற்று ஈவினிங்காக நம்ம செங்கோட்டையிலேருந்து அச்சங்கோயில் வந்தோம். ஸோ அச்சங்கோயிலில் வந்து நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கெலாம் அச்சங்கோயில் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயே படுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட இந்த ரூம் வந்து 400 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதாவது அச்சங்கோயிலேருந்து நேற்று வந்த ரூட்டில் இல்லாமல் இது ஒரு புது ரூட்டு, ரொம்ப டேஞ்சரான ரூட்டு, ரொம்ப அட்வென்ச்சரான ரூட்டு. பஸ்ஸில் போக போகிறோம், கேஎஸ்ஆர்டிசியில். வாங்க, கரெக்டாக நமக்கு வந்து இங்கேருந்து காலையில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு செங்கோட்டை வழியாக புனலூரும், இன்னொன்று 6:15க்கு இங்கே அச்சங்கோயில் டு புனலூர் அந்த பஸ் ஒன்று போதுங்க. நைட்டு எனக்கு வேற ஜுரங்க, டயர்ட்லையா என்னன்னு தெரில, செம்ம ஜுரம். பாருங்க, காலையில் வீடியோ எடுத்திருந்தா ஒரே வந்து பாட்டு சவுண்டு தான் வந்து சுப்ரபாதம் தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாய்ஸில் வந்து எடுத்திருக்கவே முடியாது. இதுதாங்க அச்சன் கோயிலோட காலை வியூ. காலையிலே கிளம்பிட்டீங்களா? வந்து ஃபைனலாக கிளம்புறாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. போட்டோம் ஹாய். ஸோ வந்து பஸ்ஸு கிளம்ப போதுங்க. அதாவது அச்சங்கோயில் டு செங்கோட்டை போகிற பஸ்ஸு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புனலூர் போகிற பஸ்ஸு ஏற போகிறோம். கூட்டமாக போகுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காலை வணக்கம் மக்களே. இப்போ நம்ம அச்சங்கோயிலேருந்து புனலூர் போகிற ஒரு சூப்பரான அட்வென்ச்சரான வேற மாதிரி ஒரு ரூட்டு. ஸோ இந்த ரூட்டில் நம்ம வந்து புனலூர் போக போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். நேற்று நீங்கள் அச்சங்கோயில் வந்ததை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அச்சங்கோயிலுக்கு எப்படி அந்த ஒரு பயங்கரமான ஒரு ரோட்டில் நம்ம தமிழ்நாட்டு வழியில் வந்தோம். செங்கோட்டை, பண்பொழி, மேக்கரை, கடைசியாக அச்சங்கோயில் வந்தோம். ஸோ வாங்க, பஸ் வந்து கரெக்டாக 6:15க்கு கிளம்புமா. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. பயங்கரமான ரோடாங்க இது, பாப்பா எப்படி இருக்குன்னு. ஸோ மக்களே, நம்மளுடைய பேருந்து வந்து கிளம்பிடுச்சு. அச்சங்கோயில் டு புனலூர் ஃபாரஸ்ட் ரூட்டுங்க, தாறுமாறா இருக்கும். எப்படியோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறதுக்காக அஜித் சேட்டா கிட்டலாம் கேட்டு இது பண்ணிட்டேன். ஸோ தாறுமாறா இருக்குங்க இந்த ரூட்டு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டர் பயணம். 56 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்குள்ள நம்ம வந்து பயணம் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கம்மியை பார்த்துருப்பீங்க, மற்றவங்க வீடியோவில் நிறைய பேர் வீடியோவில் நிறைய ரூட்டை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ரூட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு கடினம். ஸோ இந்த ரூட்டை வந்து தாறுமாறாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காட்டுக்குள்ள வீடுகள் கட்டி அப்படியே வாழ்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடுகளை வந்து பார்க்க முடியாது. அதாவது ரோடே பார்த்தீங்கன்னா சரியில்லைங்க, ஃபுல்லாக வந்து பள்ளம் மேடாக தான் இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்டே இப்படிதான் இருக்குதுங்க. போகிற வழியில் நமக்கு வந்து யானையை பார்க்கறது தான் பார்க்கலாம். நேற்று நம்ம வந்து பன்றியை பார்த்தோம். வந்து எப்படி இருக்கு பாருங்க. இங்கேயும் பார்த்தோன்னா சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து
ஐயோ, நிறைய வந்து நைட்டு வேற மழையா, நிறைய வந்து ஓடைகளில் வந்து தண்ணி போகுதுங்க. ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து உயர உயரமாக நல்லா தேக்கு மரங்கள். வா, இருக்கு பாருங்க. ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ஐயோ ஐயோ ஐயோ, செம்மதாக போகுது வண்டி. நைட்டு பாருங்க யானை பண்ண வேலை. பாருங்க 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 பாருங்க. அச்சங்கோவில இருந்து நம்ம புனலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸோ நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அச்சங்கோயில் ஆறு பயங்கரமாக தண்ணி போடுங்க. எங்கேயாவது நான் போகும்போது காமிக்கணும் அதுவே. இங்கே வந்து யானை இருக்காங்க. யானை எங்க 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 சாணம்லாம் போட்டிருக்கு. ஸோ சாணம் பாருங்க, எலிஃபண்ட் இப்போதான் போட்டிருக்கு. எங்கன்னு தெரியலையே. ஓ மை காட், அங்கே பாருங்க ஏங்க அங்கே பாருங்க. மரத்தெல்லாம் உடச்சி போட்டு போயிருக்குது. மரத்தெல்லாம் உடச்சி போட்டு பாருங்க, ஃபுல்லாக வந்து அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கரெக்டாக நான் அங்கே கிராஸ் பண்ணுறோம், அது எங்கேயோ உள்ளே போயிட்டுருக்கு. நீங்கள் தினமும் பார்ப்பீங்களா? எப்படி பாருங்க, காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே 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 வீடெல்லாம் இருக்குங்க. இந்த ஒரு யானை காட்டுலேயும் யானைகள் கூட வாழ்கிறாங்க. பாருங்க அந்த சாலை அதுதான். எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. போகிற வழியில் நமக்கு வந்து ஓடைகளில் அருவியாக பெருக்கெடுத்து நீர்லாம் ஓடிச்சுங்க. அதன் பிறகு அண்ணாச்சி பழம் தோட்டம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்சிருந்துச்சு. அச்சன் கோயிலேருந்து அடர்ந்த அந்த ஒரு காட்டுப்பகுதியை கடந்ததுக்கப்புறம் முதல் செக் போஸ்ட்டு இது தான். செக் போஸ்ட்டை கடந்ததுக்கப்புறமே மிகப்பெரிய அளவில் அண்ணாச்சி தோட்டம் நல்லா காலையில் சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கிடையில் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஜன்னல் சீட்டை கண்டிப்பாக பிடிச்சிக்குங்க. இந்த ஒரு வீடியோ போதுங்க, இந்த சாலை எந்த அளவுக்கு குறுகலாக இருக்குன்னு. ஒரே ஒரு 4 சக்கர வாகனம் மட்டும்தான் போக முடியும். ஒரு பஸ்ஸுனால் ஒரு பஸ்ஸு,
ஒரு கார்னா ஒரு காரு. ஏன்னா அந்த அளவுக்கு குறுகி இப்போ வந்து நம்ம ரோட்டுக்கு அந்தாண்ட தரையில் இருக்கோம். இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி தான் போனோம். ரொம்பவும் அழகாக இருக்குங்க இந்த சாலை. இங்கே பாருங்க, ஸ்கூல் வேனும் அங்கேயே நின்றுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது செக் போஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃபாரஸ்ட்குள்ளே வாழ்கிற அந்த கிராம மக்களை பிக்கப் பண்ணிவிட்டு போவோங்க இந்த பஸ்ஸு. இந்த சாலை முழுக்கமே இந்த மாதிரி வைல்ட் லைஃப் கிராசிங் தான் போர்டு இருக்குமே. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க இது. புனலூர்லேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டாகவும், அச்சங்கோயிலேருந்து வரவங்களுக்கு கடைசி செக் போஸ்ட்டாகவும் இந்த செக் போஸ்ட் இருக்குங்க. இதை கடந்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஊருக்குள்ளே என்ட்ராயிடலாம். திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப பெரிய கூட்டங்க. அப்படியே நம்ம புனலூர் நோக்கி பயணம் தொடர்ந்துச்சு. அண்ட் புனலூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஃபீவருங்க. சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. நம்ம தென்மலை வீடியோவை நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த தென்மலை டேம் வந்து கல்லடா ரிவருக்கு நடுவில் கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கல்லடா ரிவருக்கு நடுவில் இருக்க அந்த பாலத்தில் தான் பயணம் பண்ணுவோம். இங்கே புனலூரில் இது ஒரு மெயினான இடங்க. இது ஒரு சூப்பரான ஒரு பாலம். இது 9 மணிக்கு தான் திறப்பாங்க. பஸ் ஸ்டாண்டு வந்தடைஞ்சிட்டோம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து புனலூர் ரீச் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர். நமக்கு கரெக்டாக 6:15 எடுத்தாங்க. கரெக்டாக 8 மணிக்கு நமக்கு இங்கே வந்து விட்டாங்க. ஸோ இதுதான் அந்த பஸ்ஸு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு மட்டும்தான் இந்த புனலூர் டு அச்சங்கோயில் இந்த ரூட்டில். ஸோ அதேமாரி நம்ம தமிழ்நாட்டு ரூட்டில் தான் புனலூர் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு அச்சங்கோயில் அது 2, மொத்தம் 4 பஸ்ஸு இருக்குங்க. ஸோ வாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ விரைவில் சிறப்பான வீடியோலாம் வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. புனலூர் சிட்டிலேயே முக்கியமான இடம்னா இந்த பாலம் தான். இந்த பாலத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம காலையில் உணவாக 6 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டோம்.